குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 7/7/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி இன்று காலை 9:30 வரை சப்தமி. அதன் பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகிறது. தேய்பிரை அஷ்டமி. நட்சத்திரம் பிற்பகல் 1:16 வரை உத்திரட்டாதி. அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம். நாம யோகம் காலை 11:51 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இரவு 8:48 வரை பாலவ கரணம். அதன் பின்பு கவலவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. இரவு 7:30 8:30 வரை. வார சூல வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:06 வரை மகம் நட்சத்திரத்துக்கு இருக்கு. பின்பு பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. சரி, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய்க்கிழமைனா முருகர் வழிபாடு, துர்கை வழிபாடு அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமி, அதாவது தேய்பிரை அஷ்டமி. இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படின்னாலே நம்ம பைரவர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வருவது மிக சிறப்பு. சரி, அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். மிதுன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன். கடகத்தில் புத பகவானும் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும், ரிஷபத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, இன்றைய தினம் கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சக்கனியும், அது கூட இந்த நம்ம சுருள் பட்டை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சுருள் பட்டையோட ஒரு 10 ரூபாய் நோட்டை மஞ்சள் நூலில் சுற்றி அது கூட சேர்த்து வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அங்காரக அஷ்டமி அப்படின்றதுனால இன்றைக்கி பைரவர் வழிபாடு மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அவரவர்கள் விருப்பப்படி தீபம் ஏற்றலாம். நிறைய கடன் தொல்லை உள்ளவங்க 27 மிளகு கட்டி பூசணிக்கால தீபம் ஏற்றலாம். முடியாதவங்க தேங்காயில் ஏற்றலாம். அதுவும் முடியாதவங்க அகல் விளக்கில் 5 தீபம் சிகப்பு துணி எடுத்து 27 மிளகு கட்டி அதில் நீங்கள் தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை தீரும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சு கடன் தீர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது மதிய நேரத்தில் 1 மணிலேருந்து 1:15 மணிக்குள்ளே ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து யாருக்கு நீங்கள் கொடுக்கணுமோ அவர்கள் பெயரை எழுதி, இவ்வளோ கடன் இருக்குது, இந்த கடன் எனக்கு தீர்ந்து விட்டது, அதாவது பாசிட்டிவாக எழுதிட்டு, பிங்க் கலர் பேனால் தான் எழுதணும். எழுதிட்டு அதில் இப்போ உங்களால் கொடுக்க முடிஞ்ச காசு ஒரு 100 ரூபாவோ 10 ரூபா, காசு இல்லைன்னா 1 ரூபா கூட வைக்கலாம், 10 ரூபா கூட வைக்கலாம். அதை வச்சு மடித்து ஒரு வெள்ளை கவரில் போட்டு அந்த கவர் மேலே எழுதணும். அவர்கள் பெயரையும் யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்கணுமோ அவர்கள் பெயரையும் எழுதி, இவர்களுக்கு இவ்வளோ கடன் கொடுக்கணும், அதை நான் அடைத்து விட்டேன் அப்படின்னு எழுதி அதை முருகர் காலடியில் வைக்கணும். வீட்லேயே செய்யலாம். இதை வெளியில் போய் செய்யணும்னு அவசியம்லாம் கிடையாது. இதை செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடனும் விரைவில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு உகந்த நாள்.
முருகருக்கு உகந்த நாள். அதைவிட சிறப்பு என்ன அப்படின்னா நரசிம்மருக்கு உகந்த ஒரு நாள், அதுவும் சொல்லணும். சரிங்களா? அதனால் அவரவர்களுக்கு வீட்டு அருகில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வேண்டுங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமையில் ஒரு புதிய ஒரு தகவலை சொல்கிறேன். ஒரு மஞ்சள் துணியில் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே அரச மரம் வேப்ப மரம் ரெண்டும் இணைந்து இருக்கும். அது கீழே விநாயகர் நாகர் இதெல்லாம் இருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்து, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 1.25 ரூபா வச்சு கட்டுவாங்க. இப்போ 25 பைசாலாம் கிடையாது, அதெல்லாம் போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுங்க, ஒரு 11 ரூபா வச்சு, அப்படி இல்லைன்னா 1 ரூபா காயின் மட்டும் வைங்க, வச்சு மஞ்சள் துணியில் முடித்து அந்த மரத்தில் உங்கள் வேண்டுதலை நினச்சி கட்டிட்டு வாங்க. நிச்சயமாக எந்த முருகர் கோயிலில் ஒன்றாலும் கட்டலாம். அந்த முருகர் கோயிலில் அந்த மரம் இருந்தால் கட்டலாம். அப்படி இல்லைன்னா அத்தி மரம், ஏதாவது எந்த மரமாவது ஒரு மரம் அங்கே இருக்கும். சரிங்களா? அதில் நீங்கள் கட்டுங்க, வேண்டுதல் வச்சு கட்டிட்டு வாங்க. எனக்கு இந்த கடன் அடையணும், அடைந்த பிறகு என்னால் இயன்ற ஒரு தொகையை உங்கள் உண்டியலில் செலுத்துகிற, காணிக்கையை செலுத்துகிற. அதாவது இவ்வளோலாம் வேண்டாதீங்க, என்னால் இயன்றது. சரிங்களா? அதை நான் காணிக்கையை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சு நீங்கள் இதை கட்டிட்டு வாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை செய்ய 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 உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். கடன் இருந்தால் கடன், திருமண தடை இருந்தால் திருமண தடை, குழந்தை பாக்கியம் தடை இருந்தால் குழந்தை பாக்கியம். அதே மாதிரி வீடு இல்லை, வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்கும் கட்டலாம். இல்லை இடம் வாங்கி போடணுன்னு நினச்சா கட்டலாம். இல்லை குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை சச்சரவு இருந்தால் அதற்கும் வேண்டி இதை கட்டலாம். சரிங்களா? இதுக்கு மட்டும்தான் கிடையாது, கடனுக்கு மட்டும்தான் கிடையாது, இது எல்லாத்துக்குமே வேண்டி நீங்கள் கட்டிட்டு வரலாம். நிச்சயமாக பலன் கிடைக்கும். செய்து பாருங்கள், நம்பிக்கையோடு செய்யுங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷம் ராசி நேயர்களே, புதிய இலக்குகளால் ஒரு அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னென்னா 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, அதுவும் சனியோடு இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்கள் ராசி அதிபதி கொஞ்சம் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் பார்த்துக்கங்க. அதே மாதிரி தந்தையால் நல்ல அனுகூலம். அரசு ரீதியாக ஏதாவது நீங்கள் லோன் போட்டிருந்தீங்களோ, ஜாப் ஒர்க் எடுத்து செய்யணும்னு நினச்சிருந்தாலும் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி வண்டி வாகனம் மனை தொடர்பான வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்தும். ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். ஆரோக்கிய விஷயங்களில் இன்றைய தினம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியத்தை ஏற்படுத்தும். அதனால் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைத்தாலே அது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத செலவும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட 3ஆம் நஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விழிப்புணர்வோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் விருத்தி, தன விருத்தி, அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய பேச்சு வார்த்தைகள். இன்றைக்கி அஷ்டமி தான், செவ்வாய்க்கிழமை தான் இருந்தாலும்
சில விஷயத்தை பேசக்கூடிய, இப்போ ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மையான ஒரு நாளாக இருக்குது. சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள். காப்பீடு துறையில் இருப்பவர்கள், இன்சூரன்ஸு அந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், நீர் சம்மந்தப்பட்ட தொழில், உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு அதீத வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிசய 8 அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மேன்மையான ஒரு நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் நல்ல மேன்மை இருக்கும். எந்த துறை சார்ந்து இருந்தாலும் அந்த துறையில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. தொழிலில் நல்ல லாபத்தையும் ஈட்டலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதே சமயத்தில் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு மேன்மையை ஏற்படுத்தும். குடும்பத்திலும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணமும் இருக்குது. விவசாயத்துறை, கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளி வட்டாரத்தில் ஒரு புதுவிதமான ஒரு அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும். சக ஊழியர்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. பயணங்களால் ஆதாயமும் ஏற்படும். அதிசய மேற்கு திசை, அதிர்ஷ்ட 4 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு நல்ல சிறப்பை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளாரே குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு, புதனும் உட்கார்ந்துருக்கார். குரு புதன் இணைவு இருந்தாலே சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு கோவில் பராமரிப்பு, திருத்தலங்களுக்கு பணி செய்கின்ற ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். வெளிவட்டார பணிகள்லாம் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. ஆராய்ச்சி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சாதகமான ஒரு முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி தந்தையால் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் அதிபதி சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சலும், அதே மாதிரி தந்தையால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி உறவினர்களின் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்பட எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் நிறைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் எல்லாவற்றிலும் சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய வடதிசை, அதிசய 9 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் சாதகமாக அமைகின்ற ஒரு தருணம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால வேலை செய்கின்ற இடத்துலையும் கொஞ்சம் உங்கள் மீதான ஒரு அவப்பெயர் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
குழப்பங்கள் அதிகரிக்கும் வேலையில். அதே சமயத்தில் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனமாக இருங்க. அதே மாதிரி எந்த வேலை செய்தாலும் அவசரம் இல்லாமல் பொறுமையோடு அந்த வேலை செய்தால் சிறப்பாக இருக்கும். ஆராய்ச்சி செயல்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. வெளிவட்டாரத்தில் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். உறவினர்களிடத்தில் சூழலுக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே மாதிரி சிந்தனை, நிறைய சிந்தனை, தேவையற்ற சிந்தனைகளை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நன்றாக இருக்கும். இன்றைக்கு எல்லா விஷயத்திலுமே கவனத்தோடு இருங்க. விநாயகப் பெருமானையும் பைரவர் வழிபாடு என்னன்னு கேட்டால், சிம்மராசி நேயர்கள் பைரவர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. ஏன் அப்படின்னா, 7ஆம் இடத்துல ராகு பகவான், அதே சமயத்தில் அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. குரு பார்வை தான் இருக்குது, இருந்தாலும் அஷ்டம சனி நடக்குது. ஜென்மத்திலேயே கேது இருக்கிறதுனால பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. உங்களுக்கு பார்த்திங்கன்னா யோகாதிபதியே செவ்வாய் தான், ஆனால் அவரே பாதகாதிபதியாக வருகிறார். அதனால் இன்றைக்கி அஷ்டமி, தேய்பிர அஷ்டமி, அங்காரக அஷ்டமி. அதனால் இன்றைக்கி பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அதே போல் இந்த அஷ்டமி நேரத்தில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தோறும் பைரவர் வழிபாடு செய்து வந்தால் இந்த அஷ்டம சனி உங்களை ஒன்றும் செய்யாது. செய்து பாருங்கள். இன்றைக்கி அதிசய மேற்கு திசை அதிசய 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தடை தாமதம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கவனத்தோடு இருப்பது நல்லது எல்லா விஷயத்திலும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதே சமயத்தில் 11ஆம் இடத்தில் குரு பகவான் அவர் உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்குறார், சுகஸ்தானத்தையும் பார்க்குறார். அதே போல் 6ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது. அதே மாதிரி வராத பணம் வந்து சேரும். குடும்பத்திலும் நன்மைகள் ஏற்படும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவி பிரிவில் இருந்தால் அவர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். உண்மையிலே சொல்லப்போனால் கன்னிராசி நேயர்கள் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய 4க்கும் 7க்கும் அதிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்துல சந்திரன் வீட்டில் தான் இருக்குது, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கு. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்திலும் யாருன்னா பணம் கேட்டால் கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதே போல் நிறைய செலவுகள் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு 100 ரூபா வருமானம் வந்தால் 200 ரூபா செலவு வரும். அதை தான் பார்த்துக்கணும். ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். மற்றபடி இன்றைக்கி உங்களுடைய பங்குதாரர்கள், இப்போ நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். அதே மாதிரி கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசய 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் இன்றைக்கி ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். மறைமுக எதிரிகள்லாம் விலகுவார்கள். எதிர்பார்த்த தன வரவு கிடைக்கும். உங்களோட இருப்பவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கடன் தொடர்பான சில பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். உத்தியோகத்தில் முக்கியத்துவம் அதிகரிக்கும். அனுபவமிக்க வேலை ஆட்களை நியமனம் செய்து தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஆரோக்கிய பாதிப்புகள்லாம் விலகும். உங்களுடைய செயல்கள்
உற்சாகத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் விலகும். தொழிலே இல்லை, வேலையே இல்லை, வருமானமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. தொலைதூரத்தில் இருந்து ஒரு பிள்ளைகள் வெளியூரில் வேலை பார்க்குறாங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம், அவர்களிடம் இருந்து ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதிசயன் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மதிப்பளித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்கள் ஒரு சிறு சிறு தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தொழில் ரீதியாக. இருந்தாலும் குருனுடைய அமைப்பினால அந்த தடை தாமதம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படுத்தும். சில வேலைகள் மனதில் நினைத்த எண்ணிய சில வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தை இன்னைக்கு செலுத்துங்க. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு. பங்குதாரர்களின் எண்ணங்களை அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால கணவன் மனைவியுடைய விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களும் இன்றைய தினம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சகோதரர்களின் எண்ணங்களை அறிந்து நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுடைய வேலையை அமைதியான சூழல் இன்னைக்கு அமைதியோடு அதை செய்தால் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு சேஷ்டன் 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் புரிதலோடு இன்னைக்கு செய்தால் சிறப்பாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அமைதியான நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல உங்கள் சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் தந்தையிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. கூட்டு தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் நிதானத்தோட எந்தவித கோபதாபங்களை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். குரு உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பம், அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் ஒப்பந்தம், இப்போது கமிஷன் ஏஜென்ட்டு ஒப்பந்தம் போட்டு வேலை செய்வாங்க, அவர்கள் மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு செய்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அலைச்சல்களுக்கு பின்புதான் அந்த உதவிகரம் கூட கிடைக்கும். அதே மாதிரி உடன் பிறந்தவர்களின் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். விவசாயத்துறை, கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் மேன்மையான ஒரு நாளாக இருக்குது. வண்டி வாகன பயணங்கள் மூலம் சில புதிய அனுபவத்தை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே சமயத்தில் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிசய மேற்கு திசை அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு திடீர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு
எண்ணம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை. அதே மாதிரி தைரியம் முன்னேற்றம் எல்லாத்தையும் இன்றைக்கி கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல குருவும் புதனும், உங்களுடைய 6ஆம் அதிபதி புதனும் அங்கே 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய்மாமன் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதலோடு இருக்கணும். அதே சமயத்தில் இந்த ஸ்டேஷ்னரி, கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரம், தொழில், கல்வி சார்ந்த துறையில் இருப்பவர்கள் அவர்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தொழிலில் இருந்து வந்த போட்டிகளெல்லாம் விலகும். சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். அதன் மூலம் மனதில் ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சிறு மற்றும் குறுந்தொழிலில் கவனம் இன்றைக்கி தேவை. அதே மாதிரி பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இன்றைய நாள் இருக்குது. இன்றைக்கி உண்மையிலே சிறப்பான ஒரு நாள். அதே சமயத்தில் திருமணம் கைகூடாதவர்கள் இப்பொழுது முயற்சி எடுத்தால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, 3ஆம் இடத்துல சனியும் இருக்குது. சனி சந்திரன் ஒன்றா சேர்ந்தாலே ஒரு பிடிவாதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் முயற்சி பண்ணால் நிச்சயமாக அதை நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். குழப்பங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அதிசய வடதிசை அதிசயன் விட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டி, பொறாமை இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் இன்றைய நாள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கின்ற நாளாக இருக்குது. வெளிவட்டார நட்பு சிறப்பாக இருக்கும். பொருளாதார சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். 2ஆம் இடத்துலேயே உங்கள் 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசி அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி சந்திரன் இணைவு ஒரு விதமான ஒரு பிடிவாதம். என்னன்னா, இதை செய்தால் இன்றைய நாள் நன்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்துல குரு இருந்தாலும் குரு 12 2ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் உங்களுக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. நண்பர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி வசதி வாய்ப்புகள்லாம் மேம்படும். வியாபாரத்தில் லாபங்கள் இரட்டிப்பாக வரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகரமும் இன்றைய நாள் கிடைக்கும். அதிசய தென்மேற்கு திசை, அதிசயன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியாக எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சனி சந்திரன் இணைவாக இருக்கிறதுனால மனதில் ஒரு விதமான ஒரு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருங்க. குடும்பத்திலும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 7 நாட்டு சனி, ஜென்ம சனி ஓடிட்டுருக்கு. குரு பார்வை இருந்தாலும் ஒரு கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். பணம் வருது, தரேன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அது நாளைக்கு தரேன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். மற்றவர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் இருந்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. பிள்ளைகளால் ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு. தந்தையாலேயும் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். சகோதர வழியில் விட்டு கொடுத்து சென்றால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 11ஆம் இடத்தை பார்ப்பதால் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. எதிர்பாரா சில வாய்ப்புகளும் கிடைக்கும். கலைத்துறை
சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த தாமாமன் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். உயர் அதிகாரிகளிடம் விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பட்டால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற வாதங்களை இன்னைக்கு தவிர்ப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்படுவது மிகவும் உங்களுக்கு நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.